மட்டன் குழம்பு எப்படி வச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னா ரொம்ப ஈஸியாங்க. நம்ம ரொம்ப வறுத்து பொடிச்சு திரிச்சுலாம் நம்ம வைக்கிறோம்ல, நம்ம மெனக்கெட்டு வைக்கிற கறியோடையும் இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் வந்து சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை வச்சு நான் அரைப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் மணமாக இருக்கும். அதை வச்சு நம்ம குக்கரில் வச்சு ஒரு கொஞ்சமாக தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு, ஏன்னா நான் கிரேவி பண்ண போகிறேன், நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன். வச்சு அவிய வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நான் மல்லி இலை புதினா இருந்தால் சேர்ப்பேன். இன்றைக்கி அது இல்லை, ஸோ நான் இது மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இவ்வளோதாங்க. நான் வேறு ஒன்றுமே ஆட் பண்ணல. வேணால் கறி மசாலா பொடி எதுனா நான் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சிருக்கேன், அதனால் நான் அதில் போடலை. சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் எதுவுமே அதிகமாக சேர்க்கலை. எங்கள் வீட்டில் இப்படி வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் அந்த மசாலா பொடிலாம் வந்தப்புறம் நமக்கு வந்து அதில் எண்ணெய் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மட்டன் தண்ணி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சோடு நீங்கள் ஊற்றி பாருங்களாம். அது கொஞ்சமாக விட்டு அந்த தண்ணியிலே இந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கணும். அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அது கொதித்த பிறகு தான் நம்ம மட்டனை எடுத்து இதில் போடுறோம். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பாருங்கள், இந்த மட்டனை நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனை எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தழை, புதினா இருந்ததுன்னா போட்டு இறக்குனீங்கன்னா அந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மட்டன் கறி ரெடி.